ஆதி, சாப்பிட்டு போ. இல்லைம்மா, அவசரமாக ஒரு வேலை இருக்கு, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். என்ன ஆதி இதெல்லாம்? வர வர நீ செய்யற எதுவுமே சரியில்லை. வீட்டில் ஒழுங்கா சாப்பிட கூட மாட்ற. எப்போ வர எப்போ போற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் சரியா? நீயே சொல்லு. அம்மா, ஏற்கனவே என்னை சுற்றி இருக்கிறவங்களால என் வயிறும் மனசும் நிறைஞ்சிருக்கு. இதுக்கு மேல வயிற்றுல சாப்பிட இடம் இல்லைம்மா. ஆதி, என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி சொல்ற? எந்த கோவமா இருந்தாலும் சாப்பாடு மேல காட்டக்கூடாதுன்னு சொல்ற நீ ஏன் இப்படி பேசுற? நீ ஒழுங்கா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஏதோ நாங்க உன்னை கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காக கடமைக்கே வந்து உட்கார்ற, 2 வாய் சாப்பிட்ற, அப்படியே கை கழுவிட்டு போற. கேட்டா சாப்பிட்டேன்னு போய் வேற சொல்ற. என்ன ஆதி? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். உன்னை விட்டு வேண்டான்னு போனது அதுக்காக இன்னொன்னு உனக்கு கிடைக்காம போயிடாது. இன்னொன்னா? சில்லாதி, நான் அப்படி சொல்லல. நமக்கு வேண்டும்னு இருக்குன்னா அது கண்டிப்பா நமக்கு வரும். வேணான்னு இருக்குன்னா அது நம்மளை விட்டு போய் தானே ஆகும். அதை சொன்னேன். இங்க பாரு ஆதி, ஒழுங்கா சாப்பிட்டு போப்பா. நீ இப்படி நைட்லாம் தூங்காம மொட்டை மாடியில் உட்காந்துருக்கிறது, ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறது, இது எதுவும் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உன் அப்பா தான் நீ ஏதோ வருத்தத்தில் இருப்ப, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உன்கிட்ட எதையும் கேட்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அது எதையும் கேட்காம அமைதியாக போயிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி ஒழுங்காக சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை. சாப்பிட்டா மட்டும் உடம்பு நல்லா இருந்துட போகுதாமா? அம்மா, உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கவா, மனசு கஷ்டமா இருக்குமா? ஏய்யா, என்னையா இப்படி கேட்குற? வாயா, அம்மா மடியில் படுத்துக்கோ. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்லைங்க. டாக்டர் 1 வாரத்துக்கு காலை அசைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. மீனா அம்மா கூட இருக்கா. எத்தனை நாள் தான் நீ ஹாஸ்பிட்டல்ல இருப்ப? வீட்டுக்கு போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. சரிங்க. சத்யா, உனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன்ல? ஏங்க, அப்படிலாம் இல்ல, இது என் வேலை தானே. இருந்தாலும் அம்மா உன்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்திருக்காங்க. ஆனா நீ அது எதையும் பெருசுப்படுத்தாம அவங்களுக்காக இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. யூ ஆர் வெல்கம். ஆனா ஒண்ணு, அவங்க உங்க அம்மான்றதுனால தான் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் எதுக்கு இங்க வந்து கஷ்டப்பட போறேன்? எல்லாம் உங்களுக்காக தான். நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். சாரி சத்யா, எனக்கு உன்கிட்ட இதை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியல. நீ கஷ்டப்படுறன்னு தெரியுது, என்னால ஒன்றும் செய்ய முடியல. கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறும், நீ வருத்தப்படாத. பரவாயில்லைங்க, அப்பவும் சரி இப்பவும் சரி எனக்காக நீங்க எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருந்திருக்கீங்க. உங்களுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா? சரி, அப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா? போலாம். ஒரு நிமிஷம் அத்தைக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடலாம். நான் சொல்லிட்டேன், மீனா அங்க இருக்கா, நீ போக வேண்டாம், வா நம்ம போலாம். இல்லங்க, சொல்லாம போன ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. நான் சொல்லிட்டேம்மா, அவங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க, வா நம்ம போலாம். சரி. என்ன பண்றீங்க? காலை விடுங்க. கால் வலிக்குதா? எனக்கு கால் வலிக்காது, உங்க அம்மாக்கு தான் கால் வலிக்கும். என்ன இப்போ வலிச்சுதா? இப்போ உங்க அம்மைக்கு தான் கால் வலிக்கும். ஏய், என்ன நக்கலா? இல்லங்க, நிஜமாதான். அது சரி. என்ன நடக்குதுங்க? எங்க கையெடுங்க. கையெடுங்க. ஏன்? கையெடுங்க. அடியே, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனி எடுத்தா என்ன, எடுக்காட்டி என்ன? அவன் பொண்டாட்டிக்கு கால் அமுக்கி விடுறான், எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு வேலை இருக்கு, பாய். அதான் சித்தியும் வீட்டில் இல்லை, அப்பாவும் இப்போதைக்கு வரமாட்டாங்க. சத்யா, நான் எதுக்கு குறுக்க நந்தி மாதிரி? நான் மேலே போறேன், பாய். என்னங்க நீங்க? அவ என்ன நினைப்பா? என்ன நினைப்பா?
அண்ணன் அவன் பொண்டாட்டிய ரொம்ப லவ் பண்றான், அதான் அவளுக்கு காலமிக்கி விடுறாங்க அப்படின்னு நினைப்பா. ஆ, இதுக்கு பேர் தான் கிரிஞ்சு. எது கிரிஞ்சா? ஆமா. சொல்லுவேடி சொல்லுவ. பாவம் 2-3 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கஷ்டப்படுறாளே, காலு வலிக்குமேன்னு வச்சு அழுத்தி விடுறேன்ல. சொல்லுவ சொல்லுவ. ஆ, சரி சரி அமுக்கி விடுங்க. அது சரி. குட் மார்னிங் சார். மார்னிங் பிரியங்கா. சார், ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. என்ன இவரு, நான் என்ன சொல்ல வரேன்றது அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. நான் இன்னும் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, அதுக்குள்ள அவர் இப்படி சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருக்குமோ? நம்ம கம்பெனியோட டெவலப்மெண்ட்காகவும் கஸ்டமர்ஸை கவர் பண்றதுக்காகவும் நம்ம தினம் 1 hour மீட்டிங் வைக்கிறது யூஷுவல். அந்த 1 hourல நம்ம லாட் ஆஃப் திங்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு அதில் ஒரு சேஞ்ச். யூஸ்வலாக 11 o'clock நடந்த மீட்டிங் இன்னைக்கு மார்னிங்கே நடக்க போகுது. ஐ மீன் 9 o'clock. ஸோ எல்லார்கிட்டையும் அதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இனி எப்போவுமே மீட்டிங் ஒரே டைமில் தான் நடக்கும், அதுவும் 9 o'clock. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? போய் உங்கள் மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்களே, அதை சொல்லாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு வந்துருங்க. சார், நான் ஒன்று கேட்டால் தப்பான்னு நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்லை, நீங்கள் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு என்டர் ஆகுறீங்க. நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லியே முடிக்கல. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, மந்திரம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமும் இல்லை. எங்க பாருங்க பிரியங்கா, இப்போ நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு 11 o'clock மீட்டிங் வேண்டாம். மேடம்க்கு ஒரு பர்சனல் வேலை இருக்கு. ஸோ மீட்டிங் 3 o'clock. அதானே? சொல்லுங்க பிரியங்கா, அதானே? ஆமாம் சார். இப்போ நான் சொல்றத அந்த மேடம் கிட்ட போய் சொல்லிடுங்க. மீட்டிங் டைம் 9 o'clock. ஷார்ப்பா 9 o'clock எல்லாரும் ஹால்க்கு வந்துருங்க. மேடம் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. என்ன சொன்னது புரிஞ்சுதா? ஆ, ஓகே சார், நான் மேம் கிட்ட சொல்லிடுறேன். ம். எதுக்கு மீட்டிங் டைம் சேஞ்ச் பண்ணீங்க? நீ எதுக்கு மீட்டிங் டைம் சேஞ்ச் பண்ண? அது எனக்கு ஒரு பர்சனல் வேலை இருக்கு. என்ன 11 o'clock தானே? மீட்டிங் டைம் 9 o'clock. மீட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். இல்லை, நான் 10 o'clock இங்கேருந்து கிளம்புனாதான் 11 o'clock என்னால் அங்கே போக முடியும். 9 o'clock மீட்டிங் வச்சிங்கன்னா முடியறதுக்கே 1 hour ஆகிடும். இல்லை, ½ hour எக்ஸ்ட்ரா கூட சேர்ந்து ஆகும். என்னால் கரெக்ட் டைமுக்கு அங்கே ரீச் பண்ண முடியாது. ஸோ மீட்டிங் டைம் 3 o'clock சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்க மேடம், உங்கள் இஷ்டத்துக்கெலாம் மீட்டிங் டைமை சேஞ்ச் பண்ண முடியாது. 11 o'clock தானே, 10 o'clock போகலாம். சப்போஸ் லேட் ஆச்சுன்னா நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நானே கூட்டிகிட்டு வந்து விடுறேன். ஷார்ப்பாக உங்களை 11 o'clock நீங்கள் சொல்கிற அதே ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுறேன். என்ன மேடம் சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு வந்து விடணும்னு அவசியம் இல்லை. நான் போக வேண்டிய இடத்துக்கு நானே போய்க்குவேன். இல்லை மேடம், நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போய் டிரைவர் வேலை பார்க்குறேன்னு சொல்லலை. நான் யார் உனக்கு? சின்ன உன் புருஷன் நானு நீ சொல்கிற இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு? இங்கே பாருங்க, மீட்டிங் டைம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா, சப்போஸ் மீட்டிங் டைம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நீங்கள் 11 o'clock உங்கள் ஸ்பாட்டை ரீச் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்கிறீங்க, அதனால ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான் சொன்னேன். என்ன மேடம், புரிஞ்சுதா?
நீங்கள் ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். எங்கே போகணுமோ எனக்கு போக தெரியும். ஓ சூப்பர். அப்போ 9 o'clock ஷார்ப்பா மீட்டிங்க்கு வந்துருங்க. ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். என்ன இவர் இப்படி சொல்கிறாரு? 11 o'clock நான் போய் டாக்டரை பார்க்கணும். நேற்று ஏதோ ஒரு வேகத்தில் எனக்கு அந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. எப்படி எப்படி நானே என் குழந்தைய கொல்லணும்னு நினச்சேன். அந்த டாக்டர் மட்டும் இந்த ஒரு நாள் எனக்கு டைம் கொடுக்காம இருந்திருந்தா அப்போ நான் ஒரு உயிரை கொண்டு கொலகாரி ஆயிருப்பேன்ல. அதுவும் என்னோட குழந்தையவே கொன்ன கொலகாரி ஆயிருப்பேன்ல. நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாதுன்னு நினைச்சனே தவிர அந்த குழந்தை இந்த பூமியில வாழணும்னு நினைக்காம போயிட்டேன். என் குழந்தை இந்த பூமிக்கு வரும். நான் பட்ட எந்த கஷ்டத்தையும் படாம சந்தோஷமா வளரும். அப்பா இல்லைன்னா என்ன, அம்மா நான் இருக்கேன். உனக்கு எந்த கஷ்டத்தையும் வரவிட மாட்டேன். முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் அந்த டாக்டருக்கு நன்றியை சொல்லணும். அப்படியே ஸ்கேன் பண்ணி என் குழந்தையோட இதய துடிப்பை கேட்கணும். டே, நீ பையனா பொண்ணா எனக்கு தெரியாது. ஆனால் நீ எந்த குழந்தையா இருந்தாலும் ஒரு அம்மாவா உன்னை நல்லபடியாக வளர்ப்ப. எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். நீ இந்த பூமிக்கு தைரியமாவா, உனக்காக நான் இருக்கேன். உனக்கு தேவையான எல்லாமே இந்த பூமியில் கிடைக்கும். ஒரு விஷயத்தை தவிர, ஒரு உறவை தவிர. மேம். சொல்லுங்க பிரியங்கா. மேம், மீட்டிங்க்கு எல்லாரும் வந்தாச்சு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேங்க. நீங்கள் போங்க, நான் வரேன். மேம், ஆதி சார் உங்களை கையோட கூட்டிகிட்டு வர சொன்னார். போங்க பிரியங்கா, பின்னாடியே வரேன். ஓகே மேம், வாங்க. இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இப்படி ஒரு growth எந்த கம்பெனிக்குமே கிடைச்சதில்ல. நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கிற எம்ப்ளாயியோட சின்சியாரிட்டி. கண்டிப்பா உங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் தான் இதுக்கு முக்கியமான காரணம். உங்க எல்லாருக்குமே ஒரு பிக் சல்யூட். ஸோ இந்த மீட்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, we have a new project. புது ப்ராஜெக்டா? என்கிட்ட எதுவுமே சொல்லலை. புது ப்ராஜெக்டா? எஸ் மிஸ் பிரியங்கா. சார், எனக்கு ஒரு டவுட். எப்பவுமே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே எங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லுவீங்க. பட் இப்போ ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்களே சார்? ப்ராஜெக்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சி நான் பண்ணின ஒரு விஷயம் இன்னைக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுச்சு. தப்பு தான் பிரியங்கா. நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், பண்ணாமல் விட்டுட்டேன். ஐ எம் ரியலி சாரி. இல்லை சார், நீங்கள் அப்படி சொல்லாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க. ஆமாம், எதுவாக இருந்தாலும் ஆதி எம்ப்ளாயீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாரே. ஆனால் அவர் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம திடீர்னு ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. என்ன காரணமாக இருக்கும்? நோ ரீசன் பிரியங்கா. அது என்னோட பெரிய தப்பு. நான் சொல்லியிருக்கணும். ஸோ கம்மிங் டு த டாபிக், இந்த ப்ராஜெக்ட் ஒரு பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட். இதை யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சா நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆகிடுவீங்க. ஜேகே குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் கௌரவ். அவரா? அவர் என்னோட இன்ஸ்பிரேஷன். அவர்கிட்டேருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவரை எப்படியாவது மீட் பண்ணிட மாட்டோமான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம கம்பெனிக்கு அவரோட ப்ராஜெக்டே கிடைச்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனியை ஒரு வேற லெவலில் கொண்டு போவோம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. வாவ் சார், கௌரவ் சாரா? எஸ், மிஸ்டர் கௌரவ். ஸோ அவரை நான் பர்சனலாக மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணிட்டேன். பை த வே, நெக்ஸ்ட் வீக் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். பி ரெடி ஃபார் ஆல். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட், நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
கண்ணொளியில் மலர்வன காதல் பூக்கள் நெஞ்சுடைந்த பூவேன வெக்கங்கட்ட தென்றலுக்கு வேலை இல்லை, தென்றலுக்கும் உங்களுக்கும் பேதமில்லை. ஆடை கொள்ள பார்ப்பீர் ஐயோ தள்ளி நில் நில். வான் விட்டு வாராய் சிறகுள்ள நிலவை, தேன் விட்டு பேசாய் உயிருள்ள மலரே. உன்னை கண்டு உயிர் தேன் சொட்டதே சொட்டதே. வெள்ளி மலரே வெள்ளி மலரே என்ன புரிஞ்சுதா? சார், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். மேடம், நான் ப்ராஜெக்ட் புரிஞ்சுதான்னு கேட்டேன். அப்போ உங்க மைண்ட் ஃபுல்லா இங்க இல்ல. நான் என்ன சொன்னேன்னு கூட கவனிக்கல, அப்படிதானே? சார், நான் கவனிச்சேன். என்ன கவனிச்சிங்க? இப்போ நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. அது வந்து ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ நான் ப்ராஜெக்டை பத்தி பேசினேன்னு தெரியுது, ஆனா என்ன பேசினேன்னு தெரியல. சார், நீங்கள் 10 மணிக்கு மீட்டிங் முடியும்னு சொன்னீங்க. இப்போ மணி 10 ஆகுது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பணும். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேடம்க்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, அவங்க கவனிக்கல. ஐ ஹோப் யூ ஆல் லிசன். ஸோ நெக்ஸ்ட் வீக் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் த ப்ராஜெக்ட் ஹெட் இஸ் ஆதி. ஐ மீன், நான் தான் ப்ராஜெக்ட் ஹெட். நீங்கள் எல்லாரும் கிளம்பலாம் எக்ஸப்ட் மிஸ்ஸஸ் தியா. என்ன, எதுக்கு என்ன மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க? இங்கே பாருங்க, இந்த கம்பெனியில் உங்களுக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கும் இருக்கு. என்ன அதிகாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் எப்போ போகணும் வரணுன்றதை டிசைட் பண்ண உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் எப்படி உங்கள் பர்சனல் வேலைன்னு வெளியே போகிறீங்களோ அதே மாதிரி நானும் போவேன். என்னோட தனிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. கண்டிப்பா மேடம், உங்களோட தனிப்பட்ட விஷயத்துல தலையிடுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுவே நான் சம்பந்தப்பட்டு இருந்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. இல்ல மேடம், சப்போஸ் நான் சம்பந்தப்பட்டு இருந்தா தலையிடலாமான்னு கேட்டேன். இல்ல அந்த விஷயத்திலயும் தலையிடக்கூடாதா? இங்கே பாருங்க, இப்போ நான் கிளம்பணும். தேவையில்லாமல் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க, எனக்கு லேட் ஆகுது. சரி வா போலாம். இவர் என்ன விடவே மாற்றாரு? இத்தனை நாள சண்டையில் இருந்தோம், என்கிட்ட இவர் வந்து பேசினதே இல்லை. இன்னைக்கு எதுக்கு வம்படியே என்னை வம்பிழுத்துட்டு இருக்காரு? இவர் பேசுறத பார்த்தா ஏதோ விஷயம் தெரிஞ்சு பேசுற மாதிரியே இருக்கு. ஆனா இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏன்னா இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாதே. அப்படியே தெரிஞ்ச ஒரு ஆள்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ஆதி பேசுறது எனக்கு தான் அப்படி தெரியுதா, இல்லை என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஹேய், கிளம்பு போலான்னு சொன்னேன். நான் இதுக்கு உங்களோட வரணும்? அதான் லேட் ஆகுதுன்னு சொல்றல. லேட் ஆனதுக்கு நான் தானே காரணம். நான் கொண்டு போய் விடுறேன், வா. எங்க போகணும்? நானே போய்க்கிறேன். அடிங்க முதல்ல கிளம்பு போலாம். வேணாம், நானே போய்க்கிறேன். இங்க பாருங்க, இப்ப எதுக்கு என்கிட்ட அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போகணும்னாலும் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுமா, இல்ல எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லணுமா? இது என்னோட தனிப்பட்ட விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்க. ஓ, உங்க தனிப்பட்ட விஷயத்துக்கு தான் இப்ப நீங்க போறீங்களா? ஆமா, இதுல நீங்க தலையிடாதீங்க. நான் ஆபீஸ் சம்பந்தமா போனாதான் உங்ககிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லணும். இது என்னோட பர்சனல் ரீசனுக்காக போறேன், உங்ககிட்ட சொல்ல முடியாது. போடி போடி, எங்கேயோ போகணும்னு சொன்னீங்க, போ. எங்க வேணாலும் போ போ. வர்ற ஆத்திரத்துக்கு இவள உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன்னை சும்மாவே விட மாட்டேன். நீ எங்க போற, எதுக்கு போற, எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு போறியா? ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் உன்னை கொண்டிருப்பேன். ஆனா என்ன பண்றது,
என் குழந்தை உன் வயித்துல இருக்கு. இல்ல உன்னை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன்டி. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகட்டும் முதல்ல. அதுக்கப்புறம் ஏன்டா இந்த தப்பு பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு உன்னை அனுபவிக்க வச்சிருவேன். அணுவா உன்னை சாகடிச்சிருவேன். ஏன் குழந்தை இத்தனை நாள் எதுக்காக ஆசைப்பட்டோமோ அந்த உயிர் இந்த பூமிக்கு வரும்போது நிலைமை இவ்வளோ மோசமாவா இருக்கணும். என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது.